Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ரீ ஸ்கிரீன் ரெக்கார்டிங் டூலை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நம்ம பார்க்க போற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டூல் ஃபார்மேட் ஃபேக்டரிங்கிற அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன உடனே ஜஸ்ட் நம்ம ஓப்பன் கொடுத்து செட்டப்பை ரன் பண்ணிடலாம். அடிஷ்னல் அப்ளிகேஷன்ஸோட இன்ஸ்டாலேஷன் ஏதாவது கேட்டுச்சுன்னா அதை கவனமாக பார்த்து டிக்ளைன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்ளிகேஷனோட செட்டப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. பட் அப்ளிகேஷனோட இன்ஸ்டாலேஷன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து போயிடலாம். அண்ட் இன்ஸ்டாலேஷனை கவனமாக செய்யுங்க. பிகாஸ் ஏதாவது இந்த மாதிரி ஆப்ஷனல் ஆஃபர்ஸ் ஏதாவது வருதுன்னா உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டாம். அதை டிக்ளைன் பண்ணி இன்ஸ்டாலேஷனை ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டலேஷனில் கவனமாக இந்த பிரைட் டேட்டாவோட ஆக்சஸை நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் லிமிட்டட் யூஸுங்கிறத கவனமாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண கையோட லான்ச் ஃபார்மேட் ஃபேக்டரி கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். சரி, ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண கையோட வீடியோவோட செக்ஷனில் பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் இருக்குது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம்னா ஃபார்மேட் ஃபேக்டரியில் நிறைய டூல்ஸை பற்றிலாம் பார்த்துருக்குறோம். அதில் ஒன் ஆஃப் த டூல் தான் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட். ஓகே, ஸோ வீடியோ செக்ஷனில் நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் உண்டு. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே அதுக்கான ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நமக்கு டைட்டில் பார்லேயே பார்த்தோம்னா அதுக்கான ரெக்கார்டிங், கேமரா அண்ட் பாஸ், ஸ்டாப், இதுக்கான ஷார்ட்கட் கீஸ் என்னங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்குது. வெப்கேம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், உங்கள் வெப்கேமையும் சேர்த்தே நீங்கள் தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் ஏரியா. ஸோ விண்டோவா, ஃபுல் ஸ்க்ரீனா இல்லை ரீஜன் ஸ்க்ரீனா, நல்லா கவனிங்க. விண்டோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் எந்த விண்டோ அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி ஆகணும். நீங்கள் அந்த விண்டோவை கொண்டு வரும் போதே பார்த்தீங்கன்னா அதோட விட்த் என்ன, ஹைட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் என்ன பொசிஷனில் அது இருக்குது அப்படிங்கிறதும் தெளிவாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனோட தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அண்ட் வித் மைக்ரோஃபோன் அண்ட் கேப்சர் சவுண்ட். ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு சவுண்டோட சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். பாட்டம்லே அவுட்புட் ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டான லொக்கேஷன். உங்களுக்கு வேறு லொக்கேஷன் வேணுங்கிற பட்சத்தில் அண்ட் மற்ற ஒரு சில பிட் ரேட் அண்ட் என்ன ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் ஆகணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா செட்டிங்ஸில் போயிட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நமக்கு சிஸ்டம் செட்டிங்ஸ். இங்கே உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் மற்ற அவுட்புட் ஃபோல்டர்ஸோட ஒரு சில லொக்கேஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு முக்கியமானது பார்த்தோம்னா வீடியோவில் நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா ஃப்ரேம் ரேட் 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான் இருக்குது. பட் நமக்கு தேவை 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் தேவை. மினிமம் 30 ஆர் நமக்கு மேக்ஸிமம் 60 வரைக்கும் இருக்குது. நமக்கு 60 பார்த்திங்கன்னா தேவை. பிட்ரேட்டோட கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிட்ரேட் என்ன பண்ணுங்கள், செட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஃபுல் ஹெச்டியில் ரெக்கார்ட் பண்ணுறோமா இல்லை 2Kல ரெக்கார்ட் பண்ணுறோமா, 4K ஸ்க்ரீன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களான்றதுக்கு ஏற்ற மாதிரி பிட்ரேட் கணக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சதுன்னா நீங்கள் பிட்ரேட்டை செட் பண்ணலாம். இல்லைங்கிற பட்சத்தில் ஆட்டோவில் வைக்கிறதே ரொம்பவே நல்லது. மற்றபடி ஆடியோக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு சவுண்ட் கேப்சரிங் அண்ட் மைக்ரோஃபோன் ரெக்கார்டிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க, எனக்கு மைக்ரோஃபோனோட ரெக்கார்டிங் அவசியம் கிடையாதுன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். அண்ட் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனையும் சேர்த்தே தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அண்ட் செட்டிங்ஸில் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரெக்கார்டிங் ஃபினிஷ் பண்ண உடனே அந்த வீடியோ, நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ எந்த ஃபோல்டரில் இருக்கோ அது உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகணும். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஓப்பன் ஆகணுங்கிறது டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி இருக்குது. ஸோ அது நமக்கு நல்லது. இல்லை எனக்கு அப்படி ஓப்பன் பண்ண வேண்டாம்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே டிசேபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போது நமக்கு ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ கீழே நமக்கு பார்த்தோம்னா ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஈவன் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு பாஸ் பண்ணணும் இல்லை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் தான், எவ்வளோ டியூரேஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா தெரியல. ஓகே, ஸோ நமக்கு அந்த டைம் எங்கேயுமே ரன் ஆகலை. ஸோ அதுதான் ஒரு சின்ன ட்ராபேக். மற்றபடி எல்லாமே ஓகே. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ண உடனே ஜஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளோரரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ண உடனே கரெக்டாக நமக்கு என்ன ஆகும்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணது இருக்கு இல்லையா, அந்த வீடியோ ரெக்கார்டட் ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அது பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபைலோட டீட்டெயில்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ லென்த் பார்த்தோம்னா 1 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். சைஸ் என்ன, ஃப்ரேமோட வித் ஹைட் என்ன, அண்ட் நமக்கு ஃப்ரேம் ரேட் என்ன, முக்கியமாக பிட் ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்திருக்கு. ஜஸ்ட் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்ன ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னோட வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னும் போது ரெக்கார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய அந்த வால்யூம் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி சவுண்ட்ஸ்குள்ளே போகலாம். இதில் நம்ம ரெக்கார்டிங் டேப்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நம்மளுடைய மைக்ரோஃபோன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் மைக்ரோஃபோன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் நமக்கு லெவல்ஸில் மைக்ரோஃபோன் ஃபுல்லில் இருக்கணும். இல்லை உங்களுக்கு மைக்ரோஃபோன் ஃபுல்லில் இருக்கும்போது ரொம்ப அந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட்லாம் கேட்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 80 வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோஃபோன் பூஸ்ட் பண்ண வேண்டாம். பூஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கேட்கும். ஓகே, பட் இல்லை எனக்கு கேட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மேபி நீங்கள் யூஸ் பண்ணுற மைக் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மைக்ரோஃபோன் பூஸ்ட் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், செஞ்சுக்கலாம். ஓகே, பட் அதெல்லாமே உங்களுடைய ரெக்கார்டிங் ரிசல்ட்டை பொறுத்து தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மேட் ஃபேக்ட்ரியில் ஏகப்பட்ட டூல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாமே ஃப்ரீ டு யூஸ் தான். ஆனால் ஒரு சில டூல்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும் போது இந்த மாதிரி அந்த பிரைட் டேட்டாவோட பெர்மிஷன் கேட்கும். தயவு செஞ்சு அந்த பெர்மிஷன் மட்டும் அக்ரி கொடுக்க வேண்டாம். நீங்கள் மேலே படித்து பார்த்தீங்கனாலே ஏன் நான் அதை சொல்கிறேன்னு தெரியும். ஸோ ஐ ப்ரிஃபர் லிமிட்டட் யூஸ், அதிலே இருங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை, அந்த டூல்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உள்ளே சர்வ் பண்ணி பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.